முருகப்பெருமானுடைய அற்புதமான இந்த எந்திரத்தை இயங்க வைப்பதற்காகவே அற்புதமாகிய அருணகிரிநாத பெருமான் திருவேங்கடத்தில் ஒரு திருப்புகழ் அருளி இருக்கிறார். அந்த திருப்புகழை பாட வேண்டும். அது என்னன்னா, Holidays nale adu namma GT Holidays da South India's #1 travel brand. இந்த உலகம் முழுக்க இயங்குவது இரண்டு இறை சக்திகளால். அது ஒன்று சிவம், இன்னொன்று சக்தி. இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் பிரபஞ்சம் இல்லை. இந்த சிவனும் சக்தியும் இணைந்த ஒரு ரூபம்தான் முருகப்பெருமான். அந்த வடிவத்தினுடைய அற்புத மகா மந்திரம்தான் முருகப்பெருமானுடைய மகா மந்திரம்தான் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்றது. அந்த எந்திரத்தினுடைய 6 முக்கோணங்கள்லையும் ச ர வ ந ப வ இந்த அக்ஷரங்களை எழுத வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு அக்ஷரங்களை எழுதி கொள்ள வேண்டும். அருணகிரிநாத பெருமான் தியானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். மயில் அப்படியே அவ்வளவு வேகத்தோடு வருது. அந்த மயிலினுடைய முதுகுல ஜோதி பிளம்பாக புன்னிற மேனியில முருகப்பெருமான் வரார். வந்து எங்க உட்கார்ந்தாராம்? முருகப்பெருமான் வந்து நடுவுல உட்கார்ந்தாராம். உட்காரும் போது அருணகிரிநாத பெருமானால் அந்த அதிர்வை தாங்க முடியல. ஹரஹர சிவசிவ ஹரஹர சிவசிவ. இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நாட்களை மனசுக்குள்ள நினைச்சிட்டு முருகப்பெருமான் இடத்துல நீங்க எப்போதுமே வந்து பூஜை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கவலைகளையே நினைச்சிட்டு பூஜை பண்ணக்கூடாது. Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. Taste the daily. அன்பார்ந்த ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. இந்த உலகம் முழுக்க இயங்குவது இரண்டு இறை சக்திகளால். அது ஒன்று சிவம், இன்னொன்று சக்தி. இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் பிரபஞ்சம் இல்லை. சகலமும் சிவசக்தி சுரூபம்தான். இந்த சிவனும் சக்தியும் இணைந்த ஒரு ரூபம்தான் முருகப்பெருமான். அந்த வடிவத்தினுடைய அற்புத மகா மந்திரம்தான் முருகப்பெருமானுடைய மகா மந்திரம்தான் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்கிறது. இந்த அற்புத மகா மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது, இருந்தாலும் உலக நன்மைக்காக அடியார்களுக்காக சொல்லுகிறோம். இதனுடைய பெருமை, இந்த மகா மந்திரத்தினுடைய பெருமை, இந்த 6 எழுத்து உண்மைன்னு பாமன் சுவாமிகள் ஒரு அற்புதமான மந்திரத்தை எழுதியிருக்கிறார். அதை படித்தோம்னா தெரியும். இந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் என்னன்னா, யாரெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுகிறார்களோ அவர்களையெல்லாம் இந்த மந்திரம் பாதுகாக்கும். இந்த மந்திரத்தை முருகப்பெருமான் பல அடியார்களுக்கு அவரே உபதேசம் செய்திருக்கிறார். முதன்மையான அடியார் யாருன்னா நம்மளுடைய அருணகிரிநாத பெருமான். முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்திக்கொரு வித்து குருபர என ஓதுங்கிறார். என்ன சொல்றார்? சரவண பவங்கிற மகா மந்திரம் இந்த வாழ்க்கைக்கு, முக்திக்கு, இந்த வாழ்க்கையில கடை தேறுவதற்கு ஒரே விதை எதுன்னா இந்த மகா மந்திரமான ஓம் சரவண பவ. இந்த மகா மந்திரம் அத்தனையும் முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் இருக்கிறது. ஈசானம், தற்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம், அதோமுகம். ஒவ்வொரு முகங்களுக்கும் ஒவ்வொரு அக்ஷரமாக இருக்கக்கூடியதான் ஓம் சரவண பவ. இந்த சரவண பவ மகா மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும் அப்படின்னா, இந்த மந்திரத்திற்கு ஒரு எந்திரம் இருக்கிறது. அது எந்திரம்னா என்ன அப்படின்னா, இயங்குவது எந்திரம். எதெல்லாம் இயக்குகிறதோ அதுவும் எந்திரம். நம்ம இந்த உடம்ப ஒரு எந்திரம்னு சொல்லலாம். அது இயங்கிட்டு இருக்கு. இயங்காததுக்கு பெயர் எந்திரம் கிடையாது. அப்போ நம்ம இதுக்கு ஏன் எந்திரம்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது இறை ஆற்றலை இயங்க வைக்கும், இறை ஆற்றல் இதை இயங்க வைக்கும். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் என்னென்னா, எதையோ எந்திரம்னு சொல்லி வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு என்னத்தனத்தையோ பண்ணுறோம். அதுக்கு பார்த்தா பயமாக இருக்குது, பயப்படுறாங்க. ஆனால் இந்த எந்திரம் அப்படி கிடையாது. யாரெல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்களோ அவங்களெல்லாம் வாழ வைக்கிற மகா எந்திரம் எது தெரியுங்களா? அருகோணம், ஷட்கோணம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம சாதாரணமாக எத்தனையோ முருக அடியார்கள் தங்கள் வீட்டில் அரிசிமா கோலத்தில் மேல் நோக்கிய ஒரு முக்கோணம், கீழ் நோக்கிய முக்கோணம், ரெண்டு இணைந்ததுன்னா 6 கோணங்கள் வரும். இது 6ம் சிவசக்தி சுரூபமாக இருக்கக்கூடியது. மேல் நோக்கிய முக்கோணம் சிவபெருமானை குறிப்பது, கீழ் நோக்கிய முக்கோணம் அன்னை ஆதிபராசக்தியை குறிப்பது. 2 கோணங்களும் சேரும்போது 6 முக்கோணங்கள் 6 முக கடவுளாகிய சுப்பிரமணிய பெருமானை குறிப்பது. இந்த 6 முக்கோணங்களுக்கும் 6 அக்ஷரங்கள் உண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 6 முக்கோணம் போட்டாச்சு. இந்த 6 முக்கோணங்கிற எந்திரத்தை இயக்கணும். எப்படி இயக்குவது? எப்போவுமே இந்த எந்திரம் எப்படி போடணும்னா,
ஒரு நல்ல பலகை எடுத்துக்கணும். பலகை நல்ல மரங்களில் இருந்த சந்தன மரம், பலாமரம், இந்த மாதிரி உயர்ந்த ரக மரங்களில் ஒரு சின்ன பலகை மாதிரி வாங்கி அதை மஞ்சளில் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு பூஜை பண்ணுறதுக்கு உண்டான இடத்துல வைத்து அதில் அரிசி மாவில் கோலம் போடணும். அரிசி மாவில் மேல் நோக்கிய முக்கோணம் கீழ் நோக்கிய முக்கோணம்னு போட்டு அது வெளியெல்லாம் சிதறாமல் ஒரு சரியான கோடில் சரியான அளவில் இருக்கணும். என்றைக்குமே நம்ம நிறையா பேர் என்ன பண்ணிடுறோம்னா அப்படி கைக்கு வந்ததை போட்டுறோம். அப்படி போடக்கூடாது. ஒவ்வொரு அந்த வரியும் ஒரு லைன் போடுறோம் பாருங்கள், எல்லா லைனும் ஒரே அளவில் இருக்கணும். ஒன்று 10 சென்டிமீட்டர், ஒன்று 20 சென்டிமீட்டர்னு போட்டோம்னா சரியான முக்கோணம் வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுகோல் ஸ்கேல் எடுத்து வச்சு ஸ்கேல்லே நீங்கள் போட்டுடலாம். ஈஸியாக போட்டிங்கன்னா ஒரு 6 முக்கோணம் வந்துடும். அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா மஞ்சப்பொடி நல்லா தூவிடலாம். சந்தே இல்லாமல் ஒரு கேப்பும் இல்லாமல் அதில் நல்லா மஞ்சள் பொடி நல்லா தூவினீங்கன்னா ஒரு அறுகோண எந்திரம் வந்துடும். அந்த எந்திரத்தினுடைய 6 முக்கோணங்கள்லையும் ச ர வ ந ப வ இந்த அக்ஷரங்களை எழுத வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு அக்ஷரங்களை எழுதி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இதை தயார் பண்ணியாச்சு. இது இன்னும் இயங்கலை. இதை இயங்க வைக்கிறதுக்கு உயிருள்ள ஒரு ஆற்றல் தேவை. அந்த உயிருள்ள ஆற்றல் எங்கே இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த உயிருள்ள ஆற்றலை அதை கடத்த வேண்டும். எப்படி கடத்துவது? நம்மளுடைய மனதை ஒருமைப்பாட்டோடு முருக சிந்தனையில் நிறுத்தி இந்த 6 எழுத்து மந்திரத்தை ஓஜாது 108 தடவை இந்த மூச்சினுடைய வேகத்திலேயே சொல்லணும். மூச்சு நம்மளுடைய வேகம் எப்படி போகுது? வேகமாக போதா மெதுவாக போதா? அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்குது, அதனுடைய அளவு இருக்குது. அந்த வேகத்தில் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். வெளியே சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே சொல்லணும். அப்படி உள்ளுக்குள்ளே சொல்ல சொல்ல ஒரு பூவை எடுத்து அந்த எந்திரத்தில் போட்டுக்கொண்டே வரணும். ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது இதுக்கு உங்களால் அதை அளவு பார்க்க முடியலன்னா நீங்கள் கையில் சொல்ல சொல்ல அதை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை 108 தடவை சொன்னதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய அற்புதமான இந்த எந்திரத்தை இயங்க வைப்பதற்காகவே அற்புதமாகிய அருணகிரிநாத பெருமான் திருவேங்கடத்தில் ஒரு திருப்புகழ் அருளி இருக்கிறார். அந்த திருப்புகழை பாட வேண்டும். அது என்னன்னா, சரவண பவனிதி அருமுக குருபர சரவண பவனிதி அருமுக குருபர சரவண பவனிதி அருமுக குருபர அப்படின்னு சொல்லி அற்புதமான திருப்புகழ். இந்த திருப்புகள்ல அருணகிரிநாதர் ஒரு வார்த்தையை கேட்கிறார். மயில் அதர 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 அப்படியே வருமா. அந்த மயில் மேல அப்படி முருகன் உட்கார்ந்துருப்பாரா. அதல விதல முதல் கிடு கிடு என வரும் அழகிய மயிலில் நடுவினில் இனிது ஒளிர் வரும் ஷடுமயில் நடுவுற அமர்ந்திடும் ஹர ஹர சிவ சிவ பெருமாளேங்கிறார். என்னன்னா, அருணகிரிநாத பெருமான் தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். மயில் அப்படியே அவ்வளவு வேகத்தோடு வருது. அந்த மயிலினுடைய முதுகில் ஜோதி பிளம்பாக பொன்னிற மேனியில் முருகப்பெருமான் வரார். எங்கே உட்கார்ந்தாராம்? 6 முக்கோணங்கள் இருக்கக்கூடிய எந்திரத்தில் முருகப்பெருமான் நடுவில் உட்கார்ந்தாராம். உட்காரும்போது அருணகிரிநாத பெருமானால் அந்த அதிர்வை தாங்க முடியல. ஹரஹர சிவசிவ ஹரஹர சிவசிவ ஹரஹர சிவசிவன்னு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்தாராம். இந்த திருப்புகளை பாடுனீங்கன்னா நீங்கள் ஒரு எந்திரம் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அந்த அரிசிமா கோலத்தில், அந்த எந்திரத்தில் சுவாமி பரிபூரணமாக உட்கார்ந்துருவார். அப்படியே உட்கார்ந்துருவார். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய அதிர்வு உங்களால் உணர முடியும். அந்த முருகப்பெருமான் அப்படி உட்கார்ந்த பிறகு சுவாமிக்கு பூஜை பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு 6 மலர்கள் எடுத்து குமாரஸ்தவத்தில் ஒரு மந்திரம் வருகிறது. என்னன்னா, ஓம் ஷட்கோணபதஜே நமோ நமஹ, ஓம் ஷட்கோணபதஜே நமோ நமஹ. இது நம்மளுடைய பாமன் சுவாமிகள் கொடுத்த மகாமந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஷட்கோண எந்திரத்துக்கு பூஜை செய்து விளக்கேற்றி, இதுக்கு முன்னாடியே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிடணும். விளக்கெல்லாம் ஏற்றி தூப தீபங்கள் எல்லாம் காட்டி உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேதியத்தை செய்து மனமுருகி திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி பாராயணம் செய்து கற்பூர தீபாரணம் செஞ்சோம்னு சொன்னால் நீங்கள் ஒரு முருகப்பெருமானுடைய எந்திர பூஜையை செய்த பலன் உங்களை சேரும். எந்திர பூஜை செய்த பலன் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்டீங்க. இது செய்யலாமா சார், இதுதான் தவறு இருக்கான்னு கேட்டால் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்,
உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும், நம்ம இருக்கக்கூடிய வீடு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா அழுக்கான டம்ளரில் நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை, அழுக்கான சேரில் நம்ம உட்கார்றது இல்லை. நம்மளே இத்தனை பார்த்தோம்னா கடவுள் பார்க்க மாட்டாரா? அதனால் உள்ள தூய்மை ரொம்ப முக்கியம், உடல் தூய்மை ரொம்ப முக்கியம், இட தூய்மை ரொம்ப முக்கியம். இத்தனை விஷயங்களும் செய்து இந்த அற்புதமான ஓம் சரவண பவான்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரத்தின் மூலமாக இறைவனை ஆராதனை செய்தோம்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை அளிக்க வல்லது. ச அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த அக்ஷரம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அதேமாதிரி ராங்கிற அக்ஷரம் நம்மளுடைய வாக்குத்தன்மை சரஸ்வதி கடாட்சத்தை கொடுக்கும். வ அப்படிங்கிற அக்ஷரம் யோகம் போகம் அத்தனையும் கொடுக்கும். ந அப்படிங்கிற அக்ஷரம் வெற்றியை கொடுக்கும். ப அப்படிங்கிற அக்ஷரம் முக்தியை கொடுக்கும். ப அப்படிங்கிற அந்த அக்ஷரம் நோயற்ற வாழ்வை கொடுக்கும். இது மட்டும் இந்த அக்ஷரங்களுக்கு ஆற்றல் கிடையாது, இது மாதிரி எண்ணற்ற ஆற்றல்கள் இருக்கிறது. இத்தனை ஆற்றல்களையும் இந்த அற்புதமான ஒரு மகாமந்திரம் கொடுக்கும். இதை நான் சொல்லலை, அருணகிரிநாதரே சொல்றார், வசனமிக வேற்றி உழலாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசைவயில் சடாட்சரம் அதனாலே இக பர சௌபாக்கியம் தன்னை அருள்வாயேங்கிறார். என்னன்னா இந்த வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷமும் அதே மாதிரி மேலுலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் இது அத்தனையும் தரவல்லது இந்த 6 எழுத்து மந்திரம். இந்த 6 எழுத்து மந்திரத்தை யார் எடுத்து கூறினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னம். எங்கெல்லாம் 6 எழுத்து மந்திரத்தை சொல்றோமோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வந்து நிற்பார். 6 எழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் ஆறாத ரணங்கள் எல்லாம் ஆறி இன்ப பேரானந்த பெருவாழ்வு எளிதில் கிடைக்கும் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த 6 எழுத்து மந்திர பூஜையை எப்போதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, முக்கியமாக சஷ்டி திதிகளில் பண்ணால் ரொம்ப விசேஷம். அது வளர்பறை சஷ்டியாக இருந்தாலும் தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் அது பரவாயில்ல, தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைகள் நாரத மகரிஷி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு முருகனுடைய விரதங்களில் முக்கியமான விரதங்களாக சொன்னது இந்த வெள்ளிக்கிழமை விரதமும் கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம். இதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கேன். அதனால் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு செய்யலாம். இந்த பூஜையை எவ்வளவு நாள் செய்யலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். உங்களுடைய கவலைகள் துயரங்கள் எவ்வளவு நாளுக்குள்ளே நீங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நாட்களை மனசுக்குள்ளே நினச்சிட்டு முருகப்பெருமான இடத்துல நீங்கள் எப்போதுமே பூஜை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கவலைகளையே நினச்சிட்டு பூஜை பண்ணக்கூடாது, முருகனை நினைத்து பூஜை பண்ணணும். ஏன்னா பூஜை பண்ணும்போது பாதி நேரம் நம்ம கவலைகள்லையே போயிடும், பாதி எண்ணங்கள் கவலைகளில் போயிடும், மீதி எண்ணம் தான் முருகன்ட்டு இருக்கும். அதனால் முருகப்பெருமான் நிச்சயமாக நம்மளுடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பூஜை கைமேல் பலன் தரும். காரணம் இது நம்மளுடைய வார்த்தைகள் கிடையாது, சாட்சாத் முருகப்பெருமானுடைய அவதாரமாக இந்த பூமிக்கு நல்ல வழி காட்டணுங்கிறதுக்காக 15வது நூற்றாண்டில் முருகப்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அருணகிரிநாதருடைய வார்த்தை. அற்புதமாகிய முருகப்பெருமானுடைய வழிகாட்டுதலின் பேரில் 15வது நூற்றாண்டில் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த அற்புதமான வழிமுறைகள் இதெல்லாம். இதையெல்லாம் மனமுருகி செய்தால் நிச்சயமாக மருதுமலை ஆண்டவன் நம் வாழ்க்கையை மாற்றுவார். நன்றி, வணக்கம், முருகாச்சரணம். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now. Taste Daily. Taste the Daily.